ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜிபே. ஜிபேல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்றது? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஆஸ் யூசுவல் நீங்க ஜிபேல யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, கியூஆர் எனி ஸ்கேன் எனி கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோட வந்து நீங்க பயன்படுத்தி நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நீங்க இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க அந்த கியூஆர் கோட டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆகும். இந்த டார்ச் லைட்டும் இருக்கு. நீங்க இது பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். கியூஆர் கோடு மூலமா பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதில இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, அப்லோட் ஃப்ரம் த கேலரி. இப்போ லைக் திஸ் நீங்க ஒரு கியூஆர் கோடு இப்போ நீங்க லைவ்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுவீங்க. நீங்க லைவ்ல இல்லன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்ஸ் யாராவதுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும்னா, அந்த கியூஆர் கோட வந்து உங்களுக்கு த்ரூ த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் டெலகிராமு இந்த மாரி அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கியூஆர் கோட அதில வந்து நீங்க சேவ் பண்ணிட்டு, இதில வந்து அப்லோட் ஃப்ரம் கேலரி இது டச் பண்ணீங்கன்னா, நீங்க சேவ் பண்ண கியூஆர் கோடு வந்து இதில வந்து ஷோ ஆகும். இதில வந்து ஷோ ஆகுதுன்னா, நீங்க இது மூலியமா வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில வந்து என்ன ஆப்ஷன்ஸ்னா, இதில வந்து அபோவ் 2000க்கு மேல பண்ண முடியாது. பிலோ 2000 தான் பண்ண முடியும். இதோட லிமிட் என்னன்னா 2000 தான். இத பயன்படுத்தி நம்ம 2000 வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில வந்து கூகுள் பேவும் பண்ணிக்கலாம். பே பே ஃபோன்பேவும் பண்ணிக்கலாம். பேடிஎம் எனி யுபிஐ ஐடி எந்த கியூஆர் கோடு இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் 2000 வரையும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பே கான்டாக்ட்ஸ். இந்த பே கான்டாக்ட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பாக்ஸும் இருக்குது. அது வந்து இல்லைன்னா இங்கே ரீசெண்ட் கான்டாக்டும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரில் யாருக்கு சேவ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் பேமெண்ட் மெத்தட் இது வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபோன் நம்பர்ஸ். இந்த ஃபோன் நம்பர்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த மாரி தான் காட்டும். இதில் வந்து நம்ம இந்தியானால இந்தியான்னு காட்டுது. இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாருக்கும் தெரியாத நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க, இல்லை புதுசாக நம்ம நியூ மெம்பர்ஸ்க்கு யாராவது நீங்கள் சென்ட் பண்ண மணி சென்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஜிபேல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னா, இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து நீங்கள் எல்லாரும் கியூஆர் கோடு பயன்படுத்தி ஃபோன் நம்பர் பயன்படுத்தி தான் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நம்ம ஜிபேலேருந்து பேமெண்ட் பண்ணலாம். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு யாராவது அனுப்பணும் அப்படின்னும் போது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலே போதும். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஐஎஃப்எஸ்சி கோடு இருந்தால் கேளுங்க. இல்லைன்னா இங்கே சர்ச் ஃபார் த ஐஎஃப்எஸ்சின்னு இருக்குது. இது சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து எந்த பிரான்ச்சில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குதுன்னு அதுவே ஷோ ஆகும். ஷோ ஆனது இங்கே கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் மெத்தட் போய்டும். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை கொடுத்துருக்காங்க திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி செக்யூர்லி சேவ்ட் ஆஸ் பேர். இது வந்து செக்யூர்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பே யூபிஐ ஐடி ஆர் ஃபோன் நம்பர். இது வந்து என்னென்னா நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டும் நீங்கள் வந்து யூபிஐ டைப் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்கள் யூபிஐ ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம் இருக்கும். அந்தமாரி வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்தும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா, இதில் வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சில பேருக்கு வந்து இது தெரியாமலும் இருக்கலாம். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. சில பேர் சில பேரும் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் யூஸ் பண்ணல. 50% 50% வச்சுக்கலாமே. இதில் வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? இதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1, 2, 3ன்னு வச்சுப்போம். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து 2 அக்கௌண்ட்டு தான் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? இந்த பிரைமரி அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம ஒரு நம்பர் 1க்கும் அனுப்பிச்சிக்கலாம், 3க்கும் நம்மளுக்கு வந்து 3 அக்கௌண்ட்டுக்கும் வந்து இந்த 2ல் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம பேங்க்குக்கு நம்மளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யாரும் அனுப்பணும் அவசியம் இல்லை. இந்த ஃபண்டு எடுத்து அதில் அந்த அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்றவங்க இதை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இதுதான் வந்து இதில் வந்து கண்டினியூ காட்டுது பாருங்கள். இதில் வந்து பிரைமரி அக்கௌண்ட் எது இருக்கோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். இந்த பிரைமரி அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனலில் மேக் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும்னா பே பில்ஸ். இந்த பே பில்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஎன்இபி, நீங்கள் மொபைல் ரீசார்ஜு எந்த மாரியான பில் இருக்கோ நீங்கள் அந்தமாரி பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ரீசார்ஜ். மொபைல் ரீசார்ஜ் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் யாருக்கு மொபைல் நம்பர் பண்ணீங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஆப்ரேட்டர் காட்டும். ஓகேவா? ஏர்டெல்லா, வோடாஃபோனா, ஐடியாவா, ஜியோவா எல்லாமே இங்கே இன்டர்ஃபேஸ் நீங்கள் மொபைல் நம்பர் அடிச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்தனாலே உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு பெஸ்ட் பிளான் என்னவோ அது காட்டும். அது மூலியமாகவும் நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டிடிஎஸ் கேபிள் டிவி. இந்த கேபிள் டிவியை வந்து நீங்கள் டிடிஎஸ்ல வச்சுருப்பீங்க. இதில் வந்து ஏர்டெல்லா,
D2H, சன் டைரக்டா, டிஷ் டிவியா, ஸோ டாடா ஸ்கையா, ஸோ இந்த மாதிரிலாம் காட்டும். நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டில் நீங்கள் டச் பண்ணி ஸோ நீங்கள் இதில் மூலியமாகவும் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபாஸ்டேக் ரீசார்ஜ். இந்த ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேர் இப்போ பேமெண்ட்டை கொடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இந்த டிரைவர்ஸ்க்குலாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் லைக் இங்கே ஃபாஸ்டேக் உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஐடிஎஃப்சியா, ஐசிஐசிஐ பேங்க்கா, இந்துஸ்டாண்டா, கொடாக் மஹேந்திரா, ஏர்டெல் பேமெண்ட், HDFC பேங்க்கா, ஸோ இந்த மாதிரி பேங்க் அவங்க என்ன பேங்க் வச்சுருக்காங்க அது மூலியமாகவும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் காரும் SBI, HDFC, ஐசிஐசிஐ பேங்க்கு, RBL, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்துஸ்டாண்ட் பேங்க்கு, கொடாக் பேங்க்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாகவும் நம்ம ஜிபே மூலியமாகவும் பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் சிலிண்டர் புக்கிங். ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் புக்கிங்கை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் வந்து இதில் வந்து கேஸ் சிலிண்டரும் புக் பண்ணிக்கலாம், கேஸ் சிலிண்டரும் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. அஸ்யூஷுவல் நம்ம ஃபோனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து மிஸ்டு கால் கொடுத்து ஃபோன் நம்பர் பண்ணி நம்பர் 1 அழுத்துங்க 2 அழுத்துங்க ஸோ அந்தமாரி தான் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸு நிறைய பேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க நீங்கள் அஸ்யூஷுவல் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பாரத் கேஸு, டொமஸ்டிக்காக, கமர்ஷியலாக காட்டும், HP கேஸுக்கு, இந்தியன் கேஸு, ஸோ இந்தமாரிலாம் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது தான் சொல்ல வரோம். இதில் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ இது பிராட்பேண்ட் லேண்ட்லைன். இந்த பிராட்பேண்ட் லேண்ட்லைனில் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட் சர்வீஸ்லாம் காட்டும், ATS, ஸோ என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ லைக்கில் நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. இது வந்து த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யார் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க்கு வச்சுருக்கீங்க. அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் பிரைமரி அக்கௌண்ட்டில் எது வச்சுக்கிறீங்களோ அதுதான் முதல்ல காட்டும். நீங்கள் வந்து பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு காமிச்சிங்கன்னா நீங்கள் எந்தெந்த பேங்க்கில் எந்தெந்த பேமெண்ட்டு ஜிபேயில் மூலிமா வந்து போகிறத வந்து காட்டும். நீங்கள் அதர் பேங்க்கில் நெஃப்ட் மூலிமா வந்தது இதில் வந்து காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் நெஃப்ட் மூலிமா யாராவது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் காட்டாது. பேலன்ஸ் வேணா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிபேல இருந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோடைய ஹிஸ்ட்ரி தான் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காட்டும். ஜிபே மூலிமா எது பண்ணீங்களோ அதுதான் காட்டும். இதில் வந்து பேலன்ஸ் செக் நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்களோ அதில் வந்து பேலன்ஸ் செக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது தான் அந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்து இன்வென்ட் ஃப்ரெண்டு த கெட் த 201. ஸோ ₹201 கிடைக்குன்றவங்க இது வந்து இன்வெர்ட் இருக்கும், காப்பின்னு இருக்கும். இதை வந்து நியூ மெம்பர்ஸ் யாராவது ஜிபே யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இது டச் பண்ணி இன்வைட் கொடுத்து அவங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜிபே ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ₹201 கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எத்தனை பேர் கிடைச்சது எனக்கு தெரியல. கிடைச்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நிறைய பேர் யூஸே பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு ரிவார்டு. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இந்த பேமெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி பிகினிங்லேயே சொல்லணும்ல, அந்த பேமெண்ட்லாம் நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு வந்து இது ரிவார்ட் பாயிண்ட் மாரி ஒரு ஸ்க்ராச்சஸ் வரும். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ லைக் மேபி ₹1, ₹2, ₹1, ₹3 இந்தமாரி தான் ரீசார்ஜ் காட்டும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்தமாரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 50, 10 ஸோ EMI இந்த ஃப்ளிப்கார்ட்டு ஸோ இந்தமாரி ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு இது வந்து அன்யூஸபிளில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி தான் நம்ம ஜிபேயில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். ஸோ இந்தமாரி டெக்னிக்கல் வீடியோஸு, டிப்ஸ் அண்ட் டிப்ஸு இந்தமாரிலாம் தெரிஞ்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தமாரி ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ்லாம் நம்ம வந்து சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.